இதுவே கெண்டை கோலை. இப்போ வந்து சின்ன மீனுக்கு வந்து எப்படி ட்ராப் செட் பண்ணுறது பார்த்தா பெரிய மீனுக்கு எப்படி செட் பண்ணுறது மாதிரி நிறைய இடம் எப்படி இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ட்ராப்புக்கு வந்து செட் பண்ணி வைக்க போகிறோம் கெண்டை கோலைக்கு. இதில் வந்து பெரிய மீன் 1 கிலோவுக்குள்ளதான் கிடைக்கும். அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சின்ன மீன் கிடைக்கிறப்ப அந்த சின்ன ஃபோர்ஸ்க்கு எப்படி ட்ராப் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும். இப்போ வந்து அந்த ஹெவி அந்த ஃபோர்ஸ் கிடைக்கிறப்ப நல்லாவே ஆக்ட் ஆகும். இது ட்ராப்பை வந்து செட் பண்ணி அப்படியே தண்ணியில் விடுவோம். இதை இழுத்தோன்னே இருக்குல்ல கப்புன்னு அடிச்சு அப்படியே இழுத்துறோம். இதுதான் மாட்டிக்கணும். இதுதான் இப்போ வந்து ஆறு வந்து அமைதியா இருக்கு. அங்க பாரு, இப்போ கெண்டை கோலையை போட்டோன்னே எப்படி அடிக்குது பாரு. இப்போ அமைதியா இருக்கு, எந்த தவளும் இல்லையா. அங்க காமிடா. எப்பயுமே மீன் தப்பவே இல்லையா. இப்போ கெண்டை கோலையை பிச்சு போட்டோன்னே எப்படி தவுதுன்னு பாரு. பிச்சு போடுவான், அப்புறம் வந்து எல்லாம் நல்லா கடிக்கும். இப்போ ஒரு மாறம் அடிக்குதா. போட்ட விடுவோமா? பாத்துக்கா, தெரியுதா? நல்லா ஒரு இதா விடும். நீ போடா. யாரு அந்த அங்க அடிக்குது ஒரு மீன் அங்கங்க அடிக்குது ஒரு. ஏ கலப்பாத தண்ணி அளப்பாத. அங்க போ, மீன் அப்பனாதே அடிக்கும். அந்த அங்கங்க மீன் டப்பு டப்புன்னு தவுதுவாரு. இன்ன வரைக்கும் எப்படி அமைதியா இருந்துச்சு. அங்க பாரு, அங்க பாரு. ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஆனால் அது வந்து ஒர்க் ஆகும். கொஞ்சம் அலர்ட் ஆயிடுச்சு.